பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் ரஞ்சித் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல பிரபல டைரக்டர் அண்ட் ஆக்டரான ரஞ்சித் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 75 நாளைக்கும் மேல அவர் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருந்தாரு. இந்த வார எலிமினேஷன்ல ரஞ்சித் அவர்கள் தான் வெளியேறி இருந்தாரு. அண்ட் இதுல மிகப்பெரிய லெவலில் யாருக்குமே சோகமோ ஹாப்பியோ கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இந்த கேம்ல மிகப்பெரிய லெவலில் எதுவுமே பண்ணாம தான் இருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது எதற்காக அப்படின்னா, ரஞ்சித் அவர்கள் அந்த வீட்டில் இருந்ததுலேயே ரொம்ப ஓல்டான பீப்புள், ரொம்ப வயசானவர் இல்லையா? ஸோ அந்த வீட்டில் எல்லாருக்கும் ப்ராப்பரான ஃபுட் கிடைக்குமா, ஊட்டச்சத்துலாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால் அங்கே அவர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிட்ருப்பாரு. இவரோட உடம்பு எல்லாம் ஓகேவா இருக்கா, இவரோட உடம்புல ஏதாவது அடிபட்டிருக்கா, ஏன்னா விளையாடுறப்ப நிறைய இடங்கள்ல அடிபட்டு தலையிலலாம் கூட அடிபட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவர் உடம்பு ஓகேவா இருக்கா, எல்லாவற்றையும் ஸ்கேன் பண்ணுங்க. அதை தாண்டி இவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்குதா, முன்ன எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்காரா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செக்அப் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உள்ளார இருக்கக்கூடியவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது சரியாக சாப்பிட்லன்னா. ஆனால் இவர் வந்து வயசானவர் இல்லையா, கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக மாத்திரை போடணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா அவரோட ஹெல்த்துக்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதனால தான் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த கையோடையே அவங்களோட ஒய்ஃப் வந்து நேரடியாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டாங்க. அங்கே தலையில் அடிபட்டு இருந்துச்சு, அதுக்கு ஸ்கேன் எடுத்திருக்காங்க. உடம்புல வேற எங்கிட்ட அடிபட்டிருக்கா, எல்லாமே ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு, அண்ட் இது நாள் வரைக்கும் அவர் கரெக்டாக சாப்பிடலையா, அதனால நியூட்ரிஷன் டயட் ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் அவரை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. நிறைய பேர் அவர் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்லாம் ஆகலை. டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அங்கே செக்அப் தான் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு ஓரளவு எல்லாமே ஓகேவா இருக்குது அப்படின்னும், இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா அவர் நார்மல் லைஃபுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரஞ்சித் அவர்கள் இவ்வளோ நாள் விளையாண்டதே பெருசு, இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான ராஷ்மிகா மந்தனா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் விஜய் அவர்களை பற்றி, அதுவும் அவர் நடிச்சிருந்த கில்லி படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சின்ன வயசில் பார்த்த முதல் படம் இந்த கில்லி படம் தான். அதனாலே விஜய் சாரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை தொடர்ந்து இந்த படம் வந்து மகேஷ் பாபு நடித்த போக்கிரி படத்தோட தழுவல், அதாவது ரீமேக் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னது, மகேஷ் பாபு நடித்த போக்கிரி கில்லி படத்தோட ரீமேக்கா? ஏமா அது கிடையாது, ஒக்கடு படத்தோட ரீமேக் தான் கில்லி. அதுவும் இல்லாமல் போக்கிரி வந்து ரீமேக் கிடையாது, மகேஷ் பாபு படத்தை தான் விஜய் ரீமேக் பண்ணாருன்னு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு ராஷ்மிகா விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தெரியாமல் எதர்ச்சியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது இயல்பு தான். இதற்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்குலாம் ஓட்டுறது அப்படிங்கிறது நியாயமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ராஷ்மிகா அவர்கள் மாற்றி சொல்லி அசிங்கப்படுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.